தமிழ்நாட்டில் இந்தியாவில் செய்தி பரிமாற்றமே கிடையாது. அப்போ செய்தி பரிமாற்றத்தை உண்டாக்கிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ். கிரேட். அதனுடைய நெட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃப் நெட் இருக்குல்ல, அதுவும் சமையலறை வரை போகக்கூடிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். அதனால் நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, நான் தென் தமிழகம் முழுசாக இன்சார்ஜ். ஓகே. நான் மாணவன். இப்போ தென் தமிழகம் முழுசாக இன்சார்ஜ். செய்திகளை வந்து எல்லா ஊர்களிலுமிருந்து ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க்லேருந்து கவர், அந்த எட்டனா கவர், இன்லேண்ட் லெட்டரில் கவரில் செய்தியை போட்டு எழுதி அது மடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்ரஸ், இந்த வாரம் இந்த வீட்டுக்கு அட்ரஸ் வரும். ஓகே. அதை எடுத்து கோர்த்து அந்த செய்தியை சுருக்கம் பண்ணி அதை வந்து ராத்திரி 12 மணிக்கு ஒரு ப்ரெஸ் எனக்கு வச்சுருந்தேன் திண்டுக்கல் ரோட்டில். அந்த ப்ரெஸ்ஸு பேர் கூட ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இப்போ வரல. பாண்டியன் ப்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு நண்பர், அவர் வந்து தைரியசாலி. 12 மணிக்கு ராத்திரி அடிப்போம். அடித்து சின்னதாக மேலே அவசர நிலைமை எதிர்த்த பெருசாக போராட்டம் இருக்கும். இந்த பேப்பர் A4 ஷீட்டு 2ஆக மடிச்சு மொத்தமே 4 பக்கம் தான் இருக்கும். அதில் இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் சுருக்கமாக சரக்கு, இத்தனை பேர் அரெஸ்டிங்க ஆஞ்சநேயர்னு ஆந்திராவில் ஒரு பையன். அப்போ அந்த இதில் கம்யூனிஸ்டினுடைய ஒரு பையன் ராஜன், இதில் திருவனந்தபுரத்தில் அடித்து கொல்லப்பட்டு, அந்த செய்திகள்லாம் எங்களுக்கு வரும். எப்படி கைதானாங்க எனக்கு அதெல்லாம் செய்தியெல்லாம் போட்டு அதை பிரிண்ட் ஆக்கி அதை வந்து வீடு வீடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப எல்லாரையும் பிடிச்சி நிறைய பேர் அரெஸ்ட்டு. உடனே மாற்று வழி கண்டுபிடிச்சோம். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதான் முடிக்கிறாங்கன்னு சினிமா தியேட்டர் வாசலில் நிற்போம். சினிமா விட்டு வெளியே வரும்போது 5 பத்திரிகைகளை விசிறி மாதிரி வச்சுருந்து வீசிடுவோம். ஓகே. ஏன்னா அதுலேயும் என்னென்ன கட்டுக்கட்டாக வீசணும்னு போலீஸ்காரன் ஸ்பையாக இருந்து அள்ளிட்டு போயிடுவான். அதுக்காக அப்படி வீசுவோம். அது ஒவ்வொருத்தரும் கையில் கிடைக்கும். அது மூலம் செய்தி போகும். திறந்திருக்கிற காரு ஜன்னல் வழி அவ்வளோ போடுவோம். அப்போல்லாம் அந்த வெஸ்பா லேமரட்டா ஸ்கூட்டர், அதில் பாக்ஸு இருக்கும், அந்த பாக்ஸில் போடுவோம். மதுரையில் ரிக்ஷாக்கள் ஜாஸ்தி, அதனுடைய காலடியில் போடுவோம். இப்படி எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் போஸ்ட் பாக்ஸில் போடுவோம், வீடுகளில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ். இப்படி செய்திகளை அனுப்பிச்சிக்கிட்டு இருப்போம். இந்த பிரிண்ட் பண்ணி புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சத்தியாகிரகம். 5 பேரில் இது 10 பேர் தான் கலந்துக்கும். புதன்கிழமை அதற்கான போஸ்டர் விடுவோம். அந்த போஸ்டரை வந்து இதே மாதிரி வேற ஒரு ப்ரெஸ்ஸில் அடிப்போம்.